எதிர்க்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை. பட் கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்கள் ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் தேசிய அரசாங்கம் மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லை எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படிச்சினாங்க, எங்களுக்கு தான் நிறைவு கூட உண்டு. ஆனால் நான் இவையோட இந்த ஒரு கொஞ்ச நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் கூட ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாக்கும் இடையிலான சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அர்ச்சுனா அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் இந்தியா தொடர்ச்சியாக அக்கறை செலுத்தி வருவதாகவும் தான் இங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அர்ச்சுனா அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவையும் அப்படியே அந்த மாரியே செய்யணும்னா கடைசி அவைக்கு 2 படகும் இல்லை ஆக்களும் இல்லாமல் பண்ணுறது கட்டுப்படுத்துறதுக்காக அந்த தலைவர் இருக்கைக்கு நடந்த சம்பவம். இவங்க 2010க்கு பிறகும் அவங்க எல்லாரும் வந்து அங்கே 2010க்கு போய் இந்தியாவில் 16 கிராமமாக போய் அந்த மக்களை கூப்பிட்டு எங்களோட கவலைகளை சொன்னாங்க. இப்படி இப்படி கஷ்டமாக இருக்கிறோம், எங்களுக்கு அனுசரணையாக இருந்தோம்னா அந்த மக்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டது இல்லை தாண்ட வேண்டாம்ன்ற அளவுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்டாக தாண்டி கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் 2015 எங்களோட தலைவர் மாதிரி இருந்த ஒரு கூட்டத்தை கூடி யோசித்தோம். ஒன்றும் சட்டத்தை இறுக்கமாக கொண்டு போகும். இவங்களை கெஞ்சி பிரயோஜனம் இந்தியா எங்களுக்கு எப்பவும் துருவம் தான் செய்யும், நன்மை செய்யுது. அப்போ பிறகு சட்டத்தை கொண்டு வந்து 2017 6ஆம் மாதம் அளவில் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறினது. 225 உறுப்பினர்களும் எங்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால் அது பேர்ந்திருக்க இடைக்காலத்திலே அதுக்கு ஒரு தடை வந்தது. அது இந்தியாவின் அழுத்தமாக இருக்கலாம். ஆனால் அது பிறகு நாங்கள் எங்களோட போராட்டத்தால் அது நிறைவு செய்யப்பட்டு 2017 நீங்கள் போட்டு அந்த சட்டம் ஆக்ட் இருக்கல்லோ அதை பேர் கேன்சல் பண்ணவையா கேபினெட் ஒரு இடைக்கால தடை வந்தது. அதுக்கு என்னென்னு சொன்னால் அவங்க மாற்றுத்தொழில் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு உதவிக்கிறார்கள். யாருக்கு மாற்றுத்தொழில் கொடுக்கணும்? அந்த தொழிலாளிகள் இழுவமடி தொழிலாளிகளுக்கு இந்தியாவில் மாற்றுத்தொழில் கொடுக்குறதுக்கான காலவாசம்ன்ற மாதிரி எங்களுக்கு சொல்லப்பட்டது. அது எங்களுக்கு நாங்கள் பெரிய போராட்டங்களை செய்து தெரியும் தான். எங்களுடைய போராட்டத்தை எங்களோட போராட்டத்தை செய்ததுக்கு பின்னாடி அந்த சட்டம் நிறைவேறினது. அது 2 சட்டம் 2 நிறைவேறிட்டது. நிறைவேறினதுக்கு பிறகு படகுகள் கைது செய்து இப்போ படகுகள் விடுறை இந்த நல்லெண்ண நடவடிக்கைக்கு இடம் இல்லை. அப்போ 145 படகுகள் 22ஆம் ஆண்டு 2022 கார்னர்களும் காங்கிரஸ் துறையிடம் வச்சு ஏலம் போட்டது அரசாங்கம். அது நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஏலம் போட்டு வித்தாச்சு. இப்போ 130 படகுகளுக்கு மேலே மயிலட்டி துறைமுகத்தில் வழக்கு முடிஞ்சதும் முடியாததுமா இருக்குது. இப்போ நாங்கள் என்னத்தை இப்போ விரும்புகிறோம்டாங்கி வருஷத்தில் 100 படகாவது பிடிப்பமா இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். மற்றது அதைகளை செய்து கொண்டிருந்தாலே எங்களுக்கு போதுமே. அவங்களோட போய் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் எங்களுக்கு ஏமாத்தினதான் நாங்கள் அறிந்தபடியே. மற்றது அதுக்கு அங்கால உங்களுக்கு விளங்கியும் இயக்கங்களை வச்சு பேக்கானவங்களை தவிர எங்களுக்காக ஒன்றும் செய்ய அதில் எங்களுக்கு இந்தியாவில் முழு வரும். அதுக்கு பிறகு விட்டுட்டு இந்த நோக்கத்தில் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மற்றது இப்போ என்னென்னு சொன்னால் யுத்தத்தால் நாங்கள் அழிஞ்சு போயிருக்கிறோம். எங்களுக்கு பெரிய ஐஸ்லேண்ட் ஒன்று சுமந்திரன் ஐயா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அழிக்கப்பட்டு எல்லாம் ஒரு கல்லும் இல்லாமல் போச்சு. சரி, அதுங்கள எந்த இடம்? அது கோர்ட்ஸுக்கு முன்னால் ஆணி எடுக்கிறதே கஷ்டம். எங்களுக்கு உங்களோட சம்மேளனத்தின் உண்மையான சொந்தமான இதுவும் எங்களுடைய மக்களுக்கான சொந்தம், அதுவும் மக்களுக்கானது. முந்தி அதுகளெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தந்தது. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பில்டிங் இது மட்டும்தானா? இன்னைக்கு ஒரு பில்டிங் இருக்குது. என்னென்னா எல்லாம்
சேதமடைஞ்சு ஒபிசண்டன்ட் ஒன்று இல்லை உங்களுக்கு இது மட்டும் தானே இருக்கு நம்ம காரியாலயம் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்னா நீண்ட கால கட்டடங்கள் கொஞ்சம் செயலிழந்து கொண்டு போகுது. எங்கிட்ட வருமானம் இல்லைன்னா எல்லாம் மக்கள் வருமானம் தெரியும் தானே உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கருவாட்டு தொழிற்சாலையும் ஒரு 20 ஏக்கர் காணியும் மண்டதில் இருக்கு. அதுக்கும் ராணுவம் அழைச்சி ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு புற கட்டடங்கள்லாம் கிடக்கு. இப்போ எங்களுடைய ஆசை என்னென்னா நாங்கள் முந்திருந்த நிலைக்கு வாழ்றதுண்டா அரசாங்கம் தான் உதவி செய்யணும் வேண்டாம் அழைச்சதே. சரி என்னத்தை இந்த சொத்துக்களை அழைச்சு இன்றைக்கு நாங்கள் நிற்கதியாக நிற்கிறோம். இது மக்களுடைய சொத்து. அதாவது யாழ்ப்பாண கடத்தொழிலாளிகள சொத்து பெரும்பாலும் அழிக்கப்பட்டுட்டு யுத்தத்தால். ஆனால் அதை புனரமைச்சு தாரதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ வேறு அங்கே நிலைமையும் அப்படி. எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களிலேயாவது இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி அந்த கருவாட்டு தொழிற்சாலை இதுகளை கொஞ்சம் புதுப்பிச்சு எங்களுக்கு செய்து தரணும் வேண்டாம். அடுத்த சந்ததி இதை செய்யவும். ஐஸ் ஃபேக்ட்ரி துப்புரவா பில்டிங்கை விட சின்ன எல்லாம் உடஞ்சி தர மாட்டோம். தற்காலிகமாக ஒன்று தந்தது அது 2012 இங்கே ஒன்று வடமராட்சி கொண்டு கொடுத்தது. அது ரெண்டும் செயல்பாட்டில் பிள்ளை என்னன்னு சொன்னால் வருமானத்துக்கு அதிகமான செலவு. அது எங்கெங்கே இருக்குது டெம்பரரி அது எங்கெங்கே இருக்குது? அது இங்கே ஒன்று இருக்குது, வடமராட்சியில் ஒன்று பருத்த தொழில் ஒன்று இருக்குது. ஏன்னா அதால் வந்து கோஸ்ட் கூட உங்களுக்கு அப்படியா? அது செலவு கூட வருமானம் குறை. அதாவது அதுக்கு இது சீனோர் இருக்கல்லோ கார்னர். ஆமாம் அது வந்து உங்களுக்கு இல்லையா வருது? அது அரசாங்கத்துக்கு. அது அரசாங்கத்துக்குலாம் அரசாங்கம் இதில் அமைச்சராக வரையினமோ அவைக்கு கீழே இன்னும் 2 இருக்குது. கார்னர்களும் இருக்குது, இங்கே குருநாகர்களும் இருக்குது. குருநாகர் என்னது அந்த விலை கம்பெனி இருந்தது முந்தி. அதுக்கூடான விலைகள் தான் நாங்கள் எங்களுக்கு பாவனைக்கு எடுத்தினாங்க. அந்த விலைக்கு வந்து பாவிக்கிற ஜான் என்ற ஒரு நூல் பஞ்சு ஜப்பான்ல இருந்தால் இறக்குமதி செய்கிறது. அது முந்தி எங்கள் தலைவர் அவர் தான் அதெல்லாம் செய்து ஒழுங்குபடுத்தி கொடுத்து நல்ல விலைகள் உற்பத்தி ஆகி கொண்டு இருந்தது. சுனாமி நேரமும் அதுக்குள்ளெல்லாம் விலை கூடுதலாக கொடுத்தினாங்க. இப்போ இடைக்காலத்தில் நல்லாட்சி வந்த உடனே ஏதோ ஒரு விதமான நூல்களில் பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ ஒருத்தருமே அந்த வரி எடுக்கிறதும் இல்லை, அதை பாவிக்கவும் இல்லை. சார் சீனோ கம்பெனியில் தானே சீனோ கம்பெனியில் இருக்கிறதாக இப்போ 10-15 வரி 2 லட்சம் பாவிக்கிறத ஒரு மாதிரியாக இருக்குது. திருப்பி கொண்டே கொடுத்தது அவையில் சொல்ல குறைஞ்சி திருப்பி கொண்டே கொடுக்க அவையில் தங்களால் ஒன்றும் செய்யலான்ட்டு. அதால் இந்த இதெல்லாம் விளையாடு இதுக்குள்ள இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டு இது அரசாங்கத்தில் பதியப்படும். இங்கே போய் அடித்தா விலையை கொண்டே போட்டால் ஒரு மாதிரியில் விளையாடு நூல் சரி பஞ்சு சரி பஞ்சு அதில் வர பஞ்சு சரி நூலை நாங்கள் அப்புறம் சம்மந்தப்பட்ட ஆக்களோட கேட்டால் தாங்கள் போட்டு சென்று எடுத்துனாங்க விலை குறைஞ்ச நாட்டு எடுத்திருக்கேன். ஆனால் நாங்கள் அப்போ என்ன செய்யணும் இந்த தலைவர் கேட்க அப்படி செய்யல இருந்தால் அதை செய்தது என்றால் சரியோ அப்படியே நாங்கள் ஜப்பான் இருந்து அடுப்போம்ன்ற ஒரு கொள்கையோட கணேஷ்ஜி இருக்கைக்கு அவங்க எடுத்து கொடுத்தபடியாக தரமான பொருளுங்களுக்கு கிடைச்சது. இப்போ விலை குறைஞ்ச பொருளை கொண்டு வந்து அது கடலில் தான் கரைஞ்சி போகும். தனியாக ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுக்கு வேலை நாங்கள் கொண்டே விற்றுனாங்க. இன்றைக்கு இந்தியாவோட வேலை வேண்டிய நாங்கள் வந்திருக்கோம். சரி எங்களோட மயிலடி காவல் பிரச்சனை சம்பந்தமாக அவர் மயிலடி தலைவர் 1990ஆம் மயிலடி துறவம் இப்போ விட்டவ அடிப்படையாக குட்டிகள் வரும்போது 90 இடமே வந்து சார் எங்களோட முதல் 120 வட்டம் இருந்ததுங்கிறாங்க பெரிய வட்டம். அப்போ விட்ட காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து இருந்த காலத்துக்கு எங்களால் திருப்பி அதை முதல கட்ட முடியாமல் போனாங்க. எங்களுடைய ஆக்கள் இப்போ நாங்கள் பருத்து துறையில் இருக்கிறோம். சின்ன படகை வச்சு தான் பொருளாதாரத்தினால இயக்கி கொண்டு இருக்கீங்கள நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்தது மைத்திரி அப்போ இல்லை இதை புனரமைச்சு எங்களுக்கு தாரம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு தென்னிலங்கை மீனவர் வந்து தான் ஆதிக்கம் செய்யணும். எங்களோட படகுகள் அங்கே கட்டையிலாமல் போய் ஏன்னா புதிய முறைப்பாடு அப்போ போன முறையும் ஒரு இடிச்சு இன்ஜின் எல்லாம் இதாக போகும். மயிலடி துறைமுகத்தில் தென்னிலங்கை இத்தனை போட் ஓடுது மேலே வருது பெரும் போகும் அவங்க வந்து டீசல் தண்ணி இந்தியன் போர்டரை கொண்டு அதுக்குள்ள கட்டி அது காண்டு அதாவது டீசல் எல்லாம் இதண்டு அங்கே கரையில் இருக்கிற அதெல்லாம் விழுந்திருக்கிறோம் சார். கரையில் இருக்கிற மீன் எல்லாமே அங்கே இல்லை டீசல் கசி. அப்போ அதாவது இந்த மக்கள் சரியான துன்பப்பட்டு இந்த காவிரி எங்களுக்கே இல்லாமல் போகிற கட்டத்துக்கு வந்து கொண்டு இருக்கு. நாங்கள் இப்போ என்ன வந்துடும் 100% விடையில்லை. இதான் வந்து பருத்தித்துறையெல்லாம் நாட்டுக்கு அடிச்சு சார் எங்களை சங்கம் உடஞ்சி இதுவரையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு தினம் வந்து பார்க்கல கடற்கரை சங்கம் எல்லாம் பறந்துட்டு ஒரு நிறுவனம் நாங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து ஒரு தினம் வந்து இந்த வரையில் எங்களை பார்வை. சரி எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லுங்க. சரி அந்த இடம் பெரிய விழா நாங்கள் ஆனால் நான் நாளைக்கு உங்கள்கிட்ட அங்கே பாரு நாளைக்கு பின்னேரம் பாருங்க. சரி உங்களோட பேர்
எனக்கு முதல்ல அப்போ எலெக்ஷனுக்கு முன்னே கால் பண்ணவே நான் வேறு ஒன்றுச்சுன்னா பாரு என்னென்னா இப்போ வடக்கு மாநிலத்தில் இப்போ உண்மையாகவே சுகாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிளான் இல்லை என்ன செய்ய போயினோம்ட்டு. இப்போ நான் உண்மையாக சுகாதாரத்தில் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணும்னு பார்த்தேன். அதுக்கு பிறகு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கணவர் எடுத்தவை ஏன் ஐயா சுகாதாரத்தை மட்டும் கதைக்கிறீங்க, நீங்கள் எம்பி என்றால் எல்லாத்தையும் கதைக்கத்தானே வேணும்னா இப்போ அதுக்கு அடுத்து தான் நான் எடுத்த இது வந்து உண்மையாகவே பாதிக்கப்படுறது விவசாயிலும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் எங்களோட பொருளாதாரத்தினா முதுகெலும்பு. கல்வித்துறை சட்டத்துறை எல்லாம் இருக்கட்டும், அதை பார்க்குறதுக்கு 1000 பேர் இருக்கணும். ஆனால் உங்களை பார்க்குறதுக்கோ விவசாயிகளை பார்க்குறதுக்கோ ஒருத்தரும் இல்லை. அப்போ எனக்கு இப்போ 2020 நான் இப்போ எங்களோட அரசாங்க அதிபரோடையும் கதைச்சினேன். 2025ஆம் ஆண்டுக்குரிய எங்களோட இப்போ வடக்கு மாநிலத்தில் வந்து மீன்பிடித்துறை அமைச்சர் ஒன்று இருக்குது தானே. அப்போ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை போடையில் இப்போ வந்து தாங்கள் முழு இடங்கள்லையும் போய் பார்த்து தான் அந்த ப்ரொஜெக்டுகளை எழுதணும். சும்மா 2 பேருங்கள்ட்ட கேட்கணுமெண்டாக்காண்டி இப்போ நீங்கள் கேட்குறேன்டாண்டி இந்த பில்டிங்கை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. நான் இதை மாதிரி எங்கெங்கே பில்டிங் இருக்கா, மயிலடியில் இருக்கா, மாதவியில் இருக்கா, எல்லாத்தையுமே போய் பார்த்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கொடுத்து தான் போடணும். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் முழு உங்களோட இறங்குத்துறை இப்போ நான் உதாரணத்துக்கு காக்கதீவு இறங்குத்துறை போய் பார்க்கல எனக்கு சொன்னவே அது அப்போ இந்த எலெக்ஷன் நேரம் போய்கல 2023ஆம் ஆண்டு எங்களோட அமைச்சரால் அதுக்குரிய அதை சீமந்தில் போட்டு தாரேன்னு சொல்லி இப்போ இந்த அதுக்குள்ள கல் பறிச்சதுக்கே யாரோ கொஞ்சம் பேருக்கு வழக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னவே. அது உண்மை பொய்யோ எனக்கு தெரியாது. கல்லை கொண்டே பறிச்ச வேண்டிய நீங்கள் அங்கே இருக்கிறீங்களே. ஸோ கல்லை கொண்டே பறிச்சதுக்காண்டியே அதாவது அந்த இறங்குத்துறையில் கல் பறிச்சா ஈஸி தான் அவைக்கு போய் வர்றது, அதுக்கே வழக்கு போகுதுன்னு சொன்னவர். அப்போ நாங்கள் இப்போ 2025ஆம் ஆண்டு இப்போ புதுசாக ஒரு அடுத்த நிதி ஒதுக்கப்படும். இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படுமெண்டா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் எங்கள்ட பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள் வரும். அப்போ முக்கியமாக கதைக்க வேண்டிய வந்து சுகாதாரத்துறை நான் கதைப்பேன், விவசாயத்துறையும் உங்கள்கிட்ட தான் முக்கியமாக நான் கையெடுக்க வேண்டியும், கல்வி, அடுத்தது சட்டமன்ற துறையில் வந்து வளமையாக பெரியாக்கள் எல்லாம் இருக்கிற அந்த எல்லாரும் கதைப்பினோம். அப்போ எனக்கு உங்கள்கிட்ட முழு பிரச்சனையும் இன்னொருக்கா கூட்டிக் கொண்டே காட்டுங்க. எல்லா துறைமுகத்தையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகல இறங்குத்துறையும் கொண்டே கூட்டிக்கொண்டே காட்டுங்க. இருக்கிறவங்களோட அவ்வளவு சமாசங்களோட பில்டிங்களையும் கூட்டிக்கொண்டே படம் எடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணணுமோ, அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் என்ன அவசரமாக செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் என்ன கூட்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காட்டுங்க. எந்த ஹாலில் ஒரு ஆள் வரலாம், எங்கே போகணும் அவ்வளோத்தையும் படம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொப்போசலாக எழுதி நாங்கள் எங்களோட அரசாங்க அதிபரோட வந்து கொடுப்போம். அதே நேரம் இதுக்கு எவ்வளோ வருமெண்ட் கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடுல நேரம் எங்களோட அமைச்சரும் சொல்லி கொண்டிருக்கிறார் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் வருதுன்னு சொல்கிறார். அதுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரொப்போசலெல்லாம் கொடுக்குவோம். சும்மா இருந்து கொண்டு அவங்கள கொண்டு வந்து கட்டிதான்னு சொன்னால் ஒருத்தரும் கட்ட மாட்டோம். நீங்கள் முதல்ல இங்கே இந்த ப்ரொப்போசலை கொடுத்து போட்டு அதை தரையிலேண்டா தான் சண்டை பிடிக்கும். அப்போ இது விவசாயத்துறை அமைச்சோ மீன்பிடித்துறை அமைச்சோ அந்த ப்ரொப்போசலை கொடுப்பினமா கொடுக்கலைன்றது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். தச்சமயம் நாங்கள் இதில் எங்கள் பாராளுமன்றத்தில் இந்த விவாதம் பட்ஜெட் விவாதம் அதுக்கு பிறகு ப்ரொப்போசலில் தந்து பிரயோசனம் இல்லை. அந்த பட்ஜெட் எப்படி தயாரிக்கப்பட மாட்டா இவ கொடுக்குற ப்ரொப்போசலை வச்சு தான் பட்ஜெட் தயாரிக்க போயிடும். அப்போ நான் அடுத்த ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ளே இவ கொடுக்குற பட்ஜெட்டுகளில் உங்களோட பிரச்சனை எல்லாம் உள்ளடங்கி இருக்கான்றதான் எந்த பிரச்சனை. நீங்கள் சொல்கிற பிரச்சனையில் தான் அவன் அங்கே ப்ரொப்போசலை கொடுக்கணுமா இல்லை தங்களுக்கு விரும்பின மாதிரி தான் ப்ரொப்போசலை கொடுக்கணுமான்றதான் நான் பார்க்க போகிறேன். அதுக்கு எனக்கு ஒரு கூட்டிக்கொண்டு முக்கியமாக எனக்கு நீங்கள் பெட்டர் வந்து ஒரு வடிவான கடிதத்தில் யாழ்ப்பாணத்தில் எத்தனை இறங்குத்துறை இருக்குது, எந்தெந்த இறங்குத்துறையில் வந்து முக்கியமாக மரியாமத்துக்குரிய தலைவர் இருக்கிறார், சரி, மாதவர் பகுதிக்குரிய தலைவர் இருக்கிறார், சரி, குருநாதர் பகுதிக்குரிய தலைவர் இருக்கிறார், ஓகே, நம்ம படமராஜிங்க இருக்கிறார், அவர் மைனாரிட்டி பொதுவாக நாங்கள் மைனாரிட்டி என்றதை பொதுவாக எடுக்கிறேன்டா அது பெரிய பிரதேசம் முக்கியமான கூப்பிடுனாங்க. சரி, ஒவ்வொரு தரட்டும் நீங்கள் முக்கியமான தரவுகள் எடுக்கிறாங்க, அவையும் எதிர்பார்த்திருக்கோம். குருநாதர் எனக்கு ஒவ்வொரு என்ன நம்மளோட ஃபோன் நம்பர் எடுத்து வைக்கணும், கண்ண ஃபோன் வரபடியாக ஆன்சர் பண்ணி நாங்கள் பிரதேசத்துக்குரியது இந்த டவுன் ஏரியாவுக்குரியது. பேர் சொல்லுங்கள், நம்பரை கொடுத்துங்க. பேர் இருக்கா சொல்லுங்கள் ஐயா. எப்படி ஐயா இதெல்லாம் வந்து இடத்துல உடஞ்சி போய் கிடக்குது. நாங்கள் சொல்லி இன்னும் எத்தனை தரம் கொடுத்துட்டோம் கடை வந்து பார்த்துட்டு இது இல்லை இப்போ என்னடா இதுகளே அடுத்த முறை இந்த முறை 2000 இப்போ வடக்கு மாநிலத்துக்குரிய நிதி ஒதுக்கீடு இந்த முறை வேறு தானே அதுகளில் இதுகளை போடணும். முக்கியமாக ஒதுக்கி இப்போ இந்த வருஷத்துக்கு ஒதுக்கி இருக்குது செயல்படுகின்ற அந்த காற்று மழை அந்த காலம் பிந்தினதால கடல் வந்துட்டா செய்யலாம். இந்த மாசி பங்குனிக்கு பிறகு செய்யலாம். சரி, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஒதுக்கினா போன மாசி பங்குனி எல்லாம் செய்திருக்கணும். அதுக்கு பிறகு அது பிறகு தான் ஒதுக்கி போகிற காசு வந்து அப்போ அந்த வார அப்போ நாங்கள் அந்த நேரங்களில் வந்து சார் என்னன்னா அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முன்னாள் இந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து ஏடி எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் படம் எடுத்து எல்லாம் அதையெல்லாம் கிளியர் பண்ணி ஓகே சொல்லி கொழும்புலேருந்து அதுக்குரிய அப்ரூவலும் வந்து
இதுவரையில் வந்து செய்யப்படும். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்தால் செய்யப்படும். அதுக்குரிய பண்டு எல்லாம் அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறது தான் நாங்கள் அந்த டிசிசி மீட்டிங்கில் எனக்கு 2024ஆம் ஆண்டு காட்டின ஃபண்டுகளில் பாவிக்காமல் இருக்கிற ஃபண்டுன்ற உதவல் தானே எலெக்ஷன் வந்துட்டு அந்த நேரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு இது ஒன்று வந்திருந்த எலெக்ஷன் நேரம் இது இருக்க என்னென்னு சொன்னால் நீங்கள் இருக்க கருத்தில் கொண்டு இது இருக்க கலைஞர் ஏற்கனவே இது திட்டமிட்டு முடிஞ்சு வடக்குமான இது மீன்பிடித்துறை செயலாளருக்கு நான் கடிதம் மட்டும் நாளைக்கே போடுறேன் இந்த பார்லிமெண்ட் டேட்டில் இருந்து போட்டுட்டு அவர்கிட்ட எப்போ இதை செய்வீங்கன்னு எழுத்து மூலம் கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் உங்களோட இடத்துக்கு வந்து பார்க்குறேன். இப்போ ஒரு 11 தருவீன் தானே அந்த 10 நாங்கள் ஆளுநருக்கும் போட்டு ஜாழ்ப்பாண ஜிஏக்கும் போட்டு வைப்போம். அதுக்கு பிறகு இப்போ மார்ச்சில் செய்ய வேண்டாம் மார்ச்சில் செய்யாடி பார்ப்போம். இதுக்கு வந்து தண்ணி காற்று அந்த பக்கம் வந்துட்டு அது சீராகிறதுண்டா வைகாசி மாதம் தான் அதுக்குரிய சீர்காலம் வரும். சரி அதுக்குரிய ப்ரொபோசலை பார்க்கணும். இப்போ நீங்கள் காட்டுற இடங்கள் எல்லாத்துக்குமே இது எழுதப்பட்டிருக்காங்க. அது குறிப்பிட்ட இடங்களுக்கு குறிப்பிட்ட நிதி தான் ஒதுக்குவோம்னு சொன்னவ. ஆனால் எங்களுக்கு எல்லா வானம் செய்து தரணும். எல்லாரும் செய்து தரணும். என்னடா இப்போ இவ ஒதுக்கினது வந்து போதானது 150 மில்லியன் பாவிச்சிருக்கிறது 15-20 மில்லியன் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் நீங்கள் கல்வியை பார்த்தாலும் அப்படி தான், சுகாதாரத்தை பார்த்தாலும் அப்படி தான், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செலவழிச்சிருக்கிறேன். எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. காற்று மாறினபடியாக செய்யலாது. அதை சீரில் போகத்தான் அந்த இடத்த போய் செய்யலாம். ஆனால் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா அவர் 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் போட்டிருந்தேன்டா. இப்போ அடுத்த பட்ஜெட் போடைக்குள்ள இந்த காசு இம்ப்ரெஸ் அலோகேஷன் சொல்கிறது ஒன்றில் அலோகேஷன் இருக்குமா இல்லை இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த காசு ஒதுக்கி இருப்பினமே ஒழிய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பேங்கோட்டுக்கும் அந்த காசு வந்திருக்காது. அப்போ இவே இந்த வேலையை அது வராது. இப்போ இவ்வளோத்தையும் செய்து போட்டு ரிப்போர்ட்டை கொடுத்தா தான் நாங்கள் இந்த காசை பாஸ் பண்ணிடணும். அப்போ இவ எப்போ செய்ய போயினோம்ன்ற நீங்கள் சொல்லுங்கள். வைகாசி தான் செய்ய போயினோம்ன்றா அது அடுத்த வருஷத்துக்குரிய பட்ஜெட்டுக்கெல்லாம் போகும். அதற்கு நான் கேட்டு பார்ப்பேன். இதே சார் வந்து தேவை இருக்குது. நிதியை ஒதுக்குறது இதாக இருக்கணும். அது அப்ரூவல் கொடுக்குற வந்து திணைக்களம் அந்த தொண்டவனத்து பாலத்தில் இருந்து எட்டி வரும். சரி வருது அந்த கடற்கரை வீதி வந்து பார்த்தால் அதாவது இப்படி அது பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிற பஸ் போகிறது அதில் இப்போ இங்கே டிசிசி மீட்டிங்கில் சொல்லினோம் ஐயா தாங்கள் முழு வீதியும் போட்டுட்டோம். 30 வருஷமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ ஒரு இதோண்டு நீங்கள் ஒரு அடையாளம் போராட்டம் நடந்தீங்களா அது இதுக்காண்டியா இதே ரோட்டுக்காண்டி. அப்போ ஏன்னா அதை நீங்கள் உங்கள்கிட்ட டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற நடக்கிற டிஎஸ் மீட்டிங்கில் போய் கதைச்சி அதை போடியில் எவ்வளோ ஆளும் அந்த ரோட்டின பேரை சொல்லுங்க. பருத்தித்துறை பொன்னாலை வீதி. அதில் அந்த பொன்னாலையிலேருந்து வர்ற வரைக்கும் வந்து தொண்டவனாத்து பாலத்திலிருந்து பருத்துறை பெருமான அந்த தொண்டு கிட்டத்தட்ட பொன்னமனாறு பல்வட்டித்துறை பொலியண்டி இம்பரட்டு பருத்துத்துறை இவ்வளவு அப்படி சப்போர்ட். சரி அதை பார்ப்போம். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்க மாட்டேன் மீட்டிங்கில் எல்லாம் தாங்கள் போட்டோம்னா அந்த இதில் இந்த ரோட் போட்டிருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாங்கள் அடுத்த முறையில் முக்கியமாக போடுவோம். காரணம் எல்லாம் இதே மாதிரி தான் ஒரு இடமே ரோட்டுகள் போட இல்லை. போய் உங்களை பார்த்தா தெரியும் இந்த உங்களுக்கு துப்புரவா இல்லை. அந்த அரசியல் தான் எங்கள் ஆக்களை சாக்கொள்றது. அரசியலால் தான் தமிழர் இப்படி இருக்கிறோம். தமிழர்கிட்ட அரசியல் இல்லாமல் பண்ணிட மாட்டோம் ஒரு சோழியும் இல்லை. நாங்கள் அரசியலில் அவற்ற இடம் இவற்ற இடம் ஒன்றும் போடுறது இல்லை. மற்றதையா உங்களுக்கு இந்த கீரிமலை கோயில் இருக்குது தானே நாமேஸ்வரம் தெரியும். இந்த கோயிலேருந்து எங்களோட சேந்தாங்குளம் ரோட் ஒரு 3 கிலோமீட்டருக்கு போடையில் அந்த இடத்துல ஏன் போடையில்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த வெள்ளப்பெருக்கு அதாவது சண்டிலிப்பேட் டிவிஷன் பெரத்தள்ளிப்பள்ள தண்ணியெல்லாம் சேந்தாங்குளத்தில் வந்து அந்த எங்கட கிராமத்துக்கு வந்தால் கடலில் பாயிறது. பாயைகளை வந்து வாய்க்கால் ஒன்றும் அதுக்கான திட்டம் ஒன்றும் இதுவரை காலம் செய்தறையில் 2011ஆம் ஆண்டு நாங்கள் மீள் குடியேற்றம் செய்யப்பட்ட ஆக்கள். அதில் ரோட்டம் போடையில் அந்த 3 கிலோமீட்டருக்கு இது வாய்க்காலும் கட்டையலாம். சேந்தாங்குளம் ரோட்டா சொல்றது சேந்தாங்குளம் இதான் குடியேற்றம் மோடி இப்படி வெள்ள நிற்குது அந்த கிராமம் ஃபுல்லாக. இந்திய பிரதமர் மோடி வந்து திறந்து வீட்டு திட்டங்கள் இதான் அந்த ரோட்டு ரோட் ஒன்றும் போடலாம். நாங்கள் என்ன சரி இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கிண்டுறது வைக்கோ போட்டு கிண்டுறது தண்ணி போகிறது கிண்டி போட்டு இரவு நான் தான் ஒழுங்குபடுத்தி செய்யும் சார். இதான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த வேலை செய்கிறோம். இப்போவும் அந்த பேங்க் காசு வந்து ஒவ்வொரு முறையும் 1,26,000 நான் இப்போ நேற்று தான் செக் எடுத்தது தெளிவில் டிஎஸ் ஆஃபீஸில். சரி இந்த 2 வீதியும் கதைக்கிறேன் பருத்தத்துறை மற்ற இது 2 மற்ற வடமராஜ் உங்கள்கிட்ட நம்பர் சொல்லுங்க ஐயா.
077 2890 நான் ஒருக்கா உங்களுக்கு கால் பண்ணி போட்டு அங்கே வாரேன் என்ன காட்டுங்கோ என்றால் இப்போ இந்த முறை 2025ஆம் ஆண்டு அவன் பிளானுகளில் உங்களோட இந்த எல்லாத்தையுமே பார்த்து நாங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து போய் பார்த்து போடுறதில்ல தானே எல்லாமே சும்மா ப்ரொஜெக்டில் தாங்களே தான் எழுதுறது இது எல்லா பிரச்சனைகளையும் இது பண்ணி எங்கள்ட இவர் மீன்பிடித்துறை அமைச்சர் வந்து அவர்களுக்கு எல்லாமே செய்து தருவார். அவருக்கு நாங்கள் இதை ஈஸியாக ஆக்கிட்ட மாட்டோம். கொண்டே காட்டி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட மாட்டோம். இவ்வளோ இப்போ நான் அவரோட தான் கழிச்சு வச்சிருக்கிறேன். அவர் எங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறார். எல்லா உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இப்போ நாங்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்காமல் இவ்வளோதையும் செய்யுங்கன்னு சொல்லாமல் அவரை வந்து பார்த்து தேடி செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அதுவும் நடக்காது. நாங்கள் கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்கலாம் ஐயா நீங்கள் செய்யலையேண்டு அந்த வேலையை செய்வோம் என்றால் நான் அவரோட சப்போர்ட்டர் தான். நான் ஒரு நன்மை அரசாங்கத்துக்கு எதிராக 2 பேர் ஒரு பிரயோசனம் இல்லை. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக நின்றாலும் கத்துறாலே சும்மா கொள்ளாலும் சும்மா தமிழ் தேசியம் மட்டும் கத்தி ஒன்றுமே செய்யாவிட்ட வழியே நாங்கள் அவைக்கு இதை நான் அங்கே நேராக கதைக்கிறேன். அங்கே பாராளுமன்றத்தில் நேராக கதைக்கிறேன். பட் அவையை பாதிக்காத அளவில் இந்த ரோட்டுகள் இப்படி இடங்கள் இவ்வளோ டெவலப் பண்ணி இப்போ நீங்கள் போய் தெற்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட இது வந்து சும்மா அவங்களோட இப்போ சின்ன ஒழுங்கையும் காப்பேட் பண்ணியிருக்கும். பைலேன்கள் கூட காப்பேட் பண்ணியிருக்கும். இங்கே எங்கட மெயின் ரோட்டுகளே என்ன காப்பேட் பண்ணி இல்லை. கேட்டால் சொல்லிங்கன்னா படக்கமானதுக்கு ஒதுக்குறேன். ஆனால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 150 10 மில்லியன் தான் பாதிச்சிருப்பேன். 140 போயிருக்கும். அல்லது பெரிய பில்டிங் கொண்டு கட்டுவோம் யாழ்ப்பாணத்தில். அதில் என்னதே கட்டினோம்னே எனக்கே தெரியாது. கலாச்சார மண்டபம் கொண்டு கட்டினோம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் சனம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வழி. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சீமெண்ட் ஃபேக்ட்ரி, வாழை ஃபேக்ட்ரி, அலுமினியம் ஃபேக்ட்ரி, சீட் ஃபேக்ட்ரி, ஆணி ஃபேக்ட்ரி, 2 கிளாஸ் ஃபேக்ட்ரி, தேசூரம் தேங்காய் ஃபேக்ட்ரி, பின்னேரம் துக்கியம்மங்கோடையில் 5 மணிக்கு ஒரு லைனில் நிற்கும் தென்பகுதியை நோக்கி போகுது. இப்போ எங்கேயாவது ஒன்றுமே இல்லை அவையும் அதை தான் பெரிய பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் தவறுகள் என்னென்னா எங்களுக்குன்ற ஒரு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு கட்டுவோம் என்று சொன்னால் நாங்கள் செத்து போடுவோம். இன்றைக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சபை வரணும் அது வரணும் என்று போராடி கொண்டு நிற்கிறோம். அது முடிய கட்டுவோம் என்றால் இந்த மக்கள் கல்லுனா தான் மாறுவான். ரோட்டில் நிற்கிறவன் அதான் நான் ஜெயிலில் இருந்த வழியாக தான் அந்த கதையை சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன். இந்த இளம் வயசுப்படிகள் முழுக்க என்ன செய்து வச்சுக்கிறீங்க ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு இல்லை சீமெந்தும் கரண்டையும் தான் காட்டி அவங்களோட கேட்குறான் சின்ன படிகள் டாக்டர் நாங்கள் வெளியில் போய் என்ன வேலை செய்யணும் கதைக்கு வரைக்கும் நாங்கள் கதைக்க முடியும் வேண்டாது. எனக்கு கதைக்காம இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆனரவில் இருந்தது முதல் ஒரு பெரிய மதம். அந்த பாலத்தை வச்சு தான் ஆனரவு உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த பாலம் அங்கே அது இல்லை. அந்த ரால் இல்லை. உப்பு உற்பத்தி அங்கால பேப்பாரப்பட்டினா உப்பு உற்பத்தி பெருசா இயக்கம் பண்ணி அந்த இடம் இயக்கங்கள ஜனங்கள் அடிவன்றது அங்கே உள்ளுக்குள்ள அள்ளி அந்த இடம் எல்லாம் இந்த என்ன சொல்லுங்க அவன் இந்த பாலத்தை மறைச்சு கட்டியா ஆரை கேட்டு கட்டுறீங்க. ஒன்று கடத்தொழிலாளியை கேட்டுருக்கணும். என்னோட சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்த்துருக்கணும். நீங்க என்ன நீங்க தொண்டனாக மறைச்சு கட்டினீங்க. சரி வரல இந்த பக்கம் கிட்ட தென்னை வளர்க்குறதுக்கு சரி என்றது நாங்கள் விட்டுட்டோம். அங்கேயே முறைச்சு கட்டுனீங்க. அதுதான் ஐயா நான் அன்றைக்கும் இரண்டமாடு குளத்தை கதை கேட்கல. இதை சொல்லிக்கணும் அதே ஆற்றுல இந்த தண்ணி எடுப்போம்ண்டு இப்போ நாங்கள் திருப்பியும் தண்ணி எடுக்கிறதுக்கு அங்கே ஏற்கனவே 1300 மில்லியன் யூஎஸோட பாவிச்சு ப்ரொஜெக்டை செய்து போட்டு 12 வருஷமாக இப்போ இரண்டமாடுவை பூட்டி வச்சிருக்கிறோம். தண்ணியை சும்மா ரோட்டில் ஓட விடுறோம். இப்போ சொல்கிறோம் இங்கே வார ஆற்றை மறைச்சி கட்டி தண்ணி எடுக்கிறோம்ண்டு கடைசியாக உப்புளவும் இல்லாமல் போய் எல்லாமே உப்பு உப்பு நாங்கள் காங்கிரஸ் இருக்க சின்ன வேற விளையாடைக்க கப்பலில் உப்பு ஏற்றினது. இன்றைக்கு இந்த தொண்டமனார் ஆரண்டு வந்தது வந்து இந்த உப்பை கொண்டு வந்து பேவளத்தில் கொண்டு வந்து கடலுக்கு கொண்டு வந்து ஏற்றினதுக்கு தொண்டமனார் ஆறு வெட்டப்பட்டது. அந்த நீரம் இன்றைக்கு எல்லாத்தையும் மூடி போட்டு எல்லாத்தையும் அடைச்சு போட்டு இன்றைக்கு உப்பு இந்தியாவிலிருந்து வருது. முத்தி லக் சோப்பும் ராணி சோப்பும் தேங்காய் எண்ணெய் நாங்கள் சின்ன வயதில் இந்தியாவை கொண்டு கொடுத்துனாங்க. இன்றைக்கு அவ்வளவு இந்தியாவிட்ட நாங்கள் பண்ணுறோம். சீமெண்ட் உட்பட என்ன நடக்குது அவங்க என்ன செய்கிறாங்க. எங்கள்கிட்ட பெரியவங்களுக்கு காசு தருறாங்க. ஒன்றும் செய்யணும் அப்படியே இருங்க நாங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். அவன்கிட்ட சந்தை இஞ்சு இன்றைக்கு நாங்கள் வாழ மாட்டோம். எங்களுக்கு எல்லா உற்பத்தியும் இன்றைக்கு அங்கே நடக்குது. சகலதையும் டிவியில் எடுத்து பாருங்க. அவ்வளவு இஞ்ச உருவாக்கின பொருள் அங்கே செம்பவுடி இல்லாமல் இருந்தவங்க நாங்கள் 74-79 ஆண்டு நாங்கள் போய் செம்பவுண்டை தெரியாது. என்னென்ன இடையில நாங்கள் நடந்து கொண்ட விடயம் என்ன யுத்தம் பண்ணிருக்க அவன் எல்லாத்தையும் பொறுக்கி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் அவன்கிட்ட கையேந்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை விட்டு போட்டு தான் நாங்கள் எதிரே இருந்தான்னு சொன்னாங்க. இவன்கிட்ட போகிற விட சீனாட்ட போகணும். இதில் கொண்டு வந்து அவன் உடனே 2 கோடி ரூபா காசு வந்தவன் இதில் வச்சு செக் வச்சு தந்து தான் எங்களுக்கு துவக்கி விட்டுவோம். நாங்கள் இப்போவும் எதிர்பார்க்கணும். அவன் தான் எங்களை காப்பாற்றுவான். அவன் இவ்வளோத்தையும் அனுபவிச்சு போட்டு இப்போ கடலில் வந்து இறங்கி இருக்கிறான். அரசியல்ன்றவங்க இந்திய அரசியல் அதில் அரசியலை விட்டுட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஐயா நான் ஒரு 5 வருஷம் இருக்கணும் எனக்கு தெரியாது. பிறகு நான் அரசியல் செய்யணும் எனக்கு தெரியாது. இருக்கிற 5 வருஷத்தில் உங்களோட பிரச்சனை எவ்வளோத்தையும் கொண்டே பாராளுமன்றத்தில் கதைச்சு ஏதாவது தொடக்கி விட்டுட்டு போயிட்டு அது பிறகு வேறு ஒரு ஆள் அடிபடி நடக்கும். ஒரு காசு ஒன்று எடுக்கிறது ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி விட்டு போயிட்டோம்னா ப்ரொஜெக்ட் வந்த பிறகு நடக்கும். அதான் எந்த ஆசை. எங்களுடைய ஆசை இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சீமெண்டையும் காட்டாதீங்க. யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு அவனும் ரோட்டில் நிற்கிறான். உண்மைதான். இன்றைக்கு நீங்கள் கஞ்சா என்னென்று வந்தது
ஒரு வேலை பஞ்சத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறது உண்மைதான். மற்றவன் மூட்டை செய்யிட்டு அவன் ஓடவும் கஞ்சா தான் கிடத்தும். இதே தான் நான் புத்தகத்தில் நான் ஜெயிலேருந்து போட்டு வந்து இது ஒரு வட்டம் மாதிரி இவங்க வேலையெல்லாம் பண்ணி விடுறது இப்போ அவங்களுக்கு கஞ்சா கொண்டு காட்டி விடுறது இப்போ அதுக்கு வாழ்வெட்டு குழு உருவாக்குறது திருப்பி அப்படியே ஒரு எங்களுக்கு தெரியும் கஞ்சா எங்கடியாக்கள் சிக்கிட்டு அது கூலிக்கு தான் போகிறோம். கஞ்சா செய்கிறது பெரிய பெரிய ஆக்கள். ஆனால் எங்கடியாக்களுக்கு என்ன ஒரு 5-10 கூலி தான். அது நான் உங்களுக்கு படியாக சொல்கிறேன். என்னோட டீன் உண்டு சரி பேரையும் சொல்லி போட்டேன். ஒரு ஆள் வந்து பிடிபட்டிருந்தவர் 85 கிலோ பிடிபட்டது. ஆனால் கோர்ஸு காட்டினது 1.5 கிலோ மிச்சம் 83 கிலோ வந்து வேறு ஆக்கள் எடுத்துட்டோம். அந்த ஆள் சொன்னது தனக்கு எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு தான் இது கொடுக்குறான்னு அது கதைக்க விரும்பல. ஜெயிலுக்கு உள்ளுக்குள்ள இருந்தபடியா உள்ளுக்குள்ள இருந்தது அதே அனுபவப்பட்டுட்டீங்க. எங்களோட வயிற்றுச்சு நாங்கள் சொல்கிறோம் இதை தப்பாக நாங்கள் சொல்லிடுவோம். உண்மையான கண்ட காட்சிகள் எண்ணின எண்ணங்கள் எல்லாம் நாசமாக போச்சு. உப்பும் விலைக்கு வேண்ட உடைக்கிட்டோம். முந்தி உப்புட்டல வர இன்னும் சொல்லுவாங்க. இன்றைக்கு உள்ள உப்பு கையின்ற அளவுக்கு வந்துட்டோம். புளியில் உப்பு பீச் ரோட் போகிறதுக்கு பீச் ரோடு அது பீச் ரோடு கடிக்கலாம் தாண்டிட்டாங்க. ஆனால் அந்த வேலை திட்டம் நடைமுறையில் அது குருநார் பீச்சோ 2017-18 போட்டது இல்லை இருக்கா போட எனக்கு இப்போ கேள்விப்பட்டதாக இருக்குது. ரைட் அதே நான் ஒருக்கா பார்க்குறேன். சரி இப்போ என்னென்றால் நானுமே முக்கியமாக வந்தது எனக்கு தனித்தனி ஒவ்வொரு ஆளும் கால் பண்ணிக்கல ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லி கொண்டிக்கல. ஒவ்வொரு மீனவ சங்கம் அடிச்சு கொண்டு முல்லைத்தீவுலேருந்து அடிச்சு கொண்டிருக்கணும் எல்லாம் அடிச்சிக்கணும். அப்போ நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட நம்பரும் 5 எடுத்துட்டேன். நான் இந்த உள்ளதையும் வந்து பார்க்குறேன். பார்த்து போட்டு அது ஒரு ப்ரொபோசலாக ஓகே உடனடியாக அறிவித்தல் கொடுத்தபடியே சில பேர் வர இல்லை. இல்லை ஏன்னா இப்போ அவசரமாக போட்டால் இப்போ எங்களுடைய பாராளுமன்றத்தில் பட்ஜெட் சம்பந்தமான விவரம் தொடங்க போகுது. அது தொடங்கி அது முடிஞ்ச பிறகு நாங்கள் இங்கே இதில் மீட்டிங்கில் போட்டு பிரியோசனம் இல்லை. அதுக்கு முன்னம் அமைச்சருக்கு சொல்லணும் ஐயா உள்ள இடத்துலையும் செய்ய கிடக்கு இதையும் அதில் போடுங்க. அதனால் அவர் கேபினெட்டில் இருக்கிறார். அது இலங்கைக்கு கூடான விஷயம். சொல்லுங்க அது என்ன பிரச்சனை? காசுகள் கட்டியிருக்கேன் ஓய்வூதிய காசு அது இலங்கை பூரா இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு 40 வருஷமாக இந்த திட்டம் செயல்பட்டு கொண்டு வருது. எங்களுக்கு 1000 ரூபா மட்டும்தான் மாதத்துலையா 60 வயசுக்கு மேல் 1000 ரூபா மட்டும்தான். அந்த திட்டத்தையும் இப்போ நிப்பாட்டிட்டீங்க புதுசாக சேரையில் காலத்துக்கு காலம் ஓ சேரையில் சரி அதனால இணைக்கணும் மற்றதான் அந்த நிதி அதை நிப்பாட்டி போட்டு தான் இந்த இதுகள் கொண்டு வந்து நினைக்கிறேன். அந்த என்ன மானி அடிப்படையில் அது கொடுக்குறது காசு கட்டுனது நாங்கள் காசு கட்டுவோம். இபிஎஃப் இடிஎஃப் உங்கள்கிட்ட பாருங்க ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பாக உழைச்சி கொடுக்குறோம். எங்கட காசை வேண்டி தான் வரைப்பணத்தில் எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்படுது. விவசாயியும் கடத்தொழிலாளர் உழைச்சா தான் நாட்டுக்கு காசு. நாங்கள் உழைச்சி கொடுத்து எங்கட காசை கிட்ட ஓய்வூதியத்துக்கு எங்களுக்கு தரதான் 1000 ரூபா மாதம். இது எவ்வளவு ஒரு 60 வயசு காலத்தில் 60 வயது மட்டும் எங்களால் உழைக்கல. அது 60-65 வயதுல நாங்கள் ஓய்வெடுக்க எங்களுக்கு கிடைக்க போகிறது 1000 ரூபா. ஆனால் இந்த நாட்டுக்கு முதுகெலும்பு நாங்கள் உழைச்ச உழைப்பு உண்மையாக ஏழாவதுன்னு சொல்லி வயதான ஒரு நிதி கொடுக்கலாம். இன்றைக்கு 3000 ரூபா வீடு கொடுக்கலாம். நாங்களும் 60 வயதுக்கு மேலே இந்த பெண்கள் உங்களுக்கு 1000 ரூபா வருது. எங்களுக்கு 1000 ரூபா தான் கிடையாது. யாவது பெரிய ஒரு கவலை. இது சம்பந்தமான மினிஸ்டரோட ஒரு காய்ச்சி பார்ப்போம். மினிஸ்டரோட தான் காய்ச்சி பார்ப்போம். எல்லாரோடையும் அன்றைக்கு ஆளுநரோட நகரசேவானந்தா இப்போ வந்து அமைச்சர் அதுக்கு முதல் ராஜதேசன் 5 அமைச்சர் மாதிரி தோன்று வாரம் என்ன விஷயங்கள் என்ன பிரச்சனை அது இலங்கைக்கு பூரான சட்டங்கள் அதை நாங்கள் தனியாக ஆனால் இவன் நினைச்சா இப்போ மாற்றலாம். அன்று அரசாங்கம் நினைச்சா மெஜாரிட்டி இருக்கு தானே பெரும்பான்மை இருக்கிறபடியாக மாற்றலாம். முந்தி அந்த பிரச்சனை இருக்குது. நான் இப்போ கேபினெட்டுக்கு பேப்பரை போட்டோன்னா கேபினெட்லேயே அதுக்கு எதிராக வந்துடும். அரசாங்க காசு எடுத்து சும்மா வயசு போனாக்களை கொடுக்குறீங்களோ அப்போ இப்போ இந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிருந்தோம் கேபினெட் எடுத்து கேட்பாங்க. இப்போ கேபினெட்டு மேவே தானே அரசாங்கம் மேவே தான் இல்லாமல் தானே அப்போ நச்சா செய்யலாம். இந்த காலங்களில் சாத்தியம். சரி காய்க்கிறேன் மேடம் உங்களோட அந்த பிரச்சனை. சரி வேறு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? மற்றது முதலாவது இந்த சம்மேளனத்தை தான் ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க. முதலாவது அதை பாருங்கள். உங்களோட சம்மேளனத்துக்கு வந்த ஐயா ஆக்ட் இருக்கா? அதாவது ஆக்ட் என்றால் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கா அல்லது வந்து எங்களுக்கு சட்டங்கள் நாங்கள் உங்களுக்குரிய ஜாப்பு எங்களுக்கு வந்து சார் என்ன வேண்டாம். நாங்கள் ஒரு கிராமம் கிராமத்தில் ஒரு சங்கம் இருக்கும். அந்த கிராமத்தால் சேர்ந்த பிரதேசத்தில் 10 சங்கம் இருக்கும். அந்த பிரதேசத்துக்கு ஒரு சமாசம். அந்த சமாசத்தில் தெரியப்படுற அடுத்த பிரதிநிதியாக பேர் இங்கே வரும். இங்கேயும் தெரிவாகினா 7-8 பேர் உறுப்பினர் இருந்தால் மற்றவே வரையிலாது. அப்படிதான் எங்களுக்கு 3 தெரிவு. நீங்களாவது ஒரு தெரிவில் பாராளுமன்றம் போட்டியில் நாங்கள் 3 தெரிவு. எனக்கு நீங்கள் இந்த முறை ஒரு தயவு செய்யணும் என்றால் இந்த முறை அதையும் சொல்கிறோம். எங்கட ராஜனா நாங்கள் எல்லாம் செய்யலாம். 1% இல்லை. நாங்கள் இதுவரையில் வந்து ஒரு சம்பளத்தை கூட நாங்கள் இதுவரை வேலை செய்தது. உங்களுக்கு வடக்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுற நிதி இங்கே ஒதுக்கப்படுற இல்லையோ? ஏன் கூட்டுறவுக்கான தார சரி அமைச்சுக்களை கிராமிய அதை ஒரு முக்கியமாக அமைச்சுக்களை வருது.
அப்போ நாங்கள் ஒரு பணத்தை செலவழிக்கிறோம்னாலும் 5000 ரூபாய்க்கு மேலே செய்கிறோம்னா கமிட்டி கூடி தீர்மானம் எடுத்து ரோட்டில் டயர் படித்து வாங்க நிற்கிறேன்னு சொன்னாலும் இங்கே வந்து தீர்மானம் எடுத்து தான் டயர் மாற்ற போகணும். அப்போ எப்படி டயர் ஓடுவாங்க? அதான் அப்படி நிற்கிது. என்னென்னா அந்த சட்டங்களுக்குள்ளால நாங்கள் சிக்கப்பட்டு செய்ய முடியும். என்ன மாதிரி சார் என்ன மாதிரி கொஸ்டின் என்றால் இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட சமூகம் வந்து 2 கட்டத்தில் காலை வச்சிருக்கிறோம். ஒன்று கிராமிய அமைப்பு, ஒன்று கூட்டுறவு அமைப்பு. அங்கே அதுக்கு ஒரு நிர்வாகம், இதுக்கு ஒரு நிர்வாகம். கூட்டுறவு திணைக்களத்தை நடத்துகிறது வந்து ஏசி காலம், அல்லது கிராமியத்தை நடத்துகிறது வந்து அது வந்து கடத்தொழில் அமைச்சுக்கல. அப்போ அந்த இது வந்து நுட்பம் என்னென்றா சார், நீங்கள் வழியாக கண்டுபிடிங்க. அந்த கிராமிய அமைப்புக்கு வந்து இந்த கணக்காய்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வந்து கடத்தொழில் அமைச்சிருக்க வர்றபடியா இன்னும் எங்களுக்கு அது ஏரிக்களை செயல்படுறபடியால் அதுக்கு எந்த ஒரு அப்போ கூட்டுறவில் இருக்கிறவங்களெல்லாம் போய் என்னென்னா இந்த கிராமியத்தோடு சேர்ந்துடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த நிர்வாகம் இருந்துன்னா அவன் என்னத்தை சுற்றி எடுத்துக்கிட்டு கொண்டு போனாலும் அதை பற்றி பிரச்சனை யாரும் கேட்கறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து கூட்டுறவில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கணக்கோடு இருக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ஓடிட்டு கணக்கு கொடுத்தே ஆக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த கூட்டுறவு அமைப்புன்றது எந்த அமைச்சுக்குள்ள வருது? கூட்டுறவு அமைச்சுக்கலாம் வருது. அது கூட்டுறவு அமைச்சு. இது கடத்தொழில். இதுல உங்களுக்கு வர ஃபண்டுகள் வந்து எதால ஒதுக்கப்படுறது? அவருக்கும் பிரச்சனை. அந்த காசு கட்டி அங்கே சேர்ந்து வந்தோம். அந்த காசு உங்களோட கணக்கு இல்லை, முழுக்க எல்லாம் கிராமிய டிபார்ட்மெண்ட் ஊடாக கொழும்புக்கு. அதனால எங்களோட கையில் எந்த விதமான நீங்கள் காட்டுற மெம்பர்ஷிப் ஃபீஸ் கூட அங்கே இருந்து திருப்பி உங்களுக்கு அலோகேட் பண்ணுறேன். அப்படி அலோகேட் பண்ணி அனுவல் ஆக்ஷன் பிளான் ஒன்று இருக்குது தானே வேணும், அலோகேட் பண்ண தானே வேணும். இல்லை எனக்கு நான் மெடிசன் சம்மந்தமானது எனக்கு தெரியாது, நான் ஸ்டடி பண்ணுறேன். மூன்று தெரிவித வரணும். எங்களோட நிலைமையில பாருங்க, எங்களுக்கு சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கூலியும் கிடையாது. ஆனால் எங்களோட கௌரவத்துக்காக 3 தெரிவில வந்து இருக்கிறோம். இந்த முறை என்ன கொண்டு செய்யுங்க, மாநசபை இந்த முறை உங்கள்கிட்ட சார்பாக ஒரு ஆள் மாநசபையில் எந்த பேரில் போட்டிடுறதுக்கு தாங்கும் தீர்மானிப்போம். ஒரு ஆள் கொஞ்சம் அதான் ஒரு சின்ன ஒரு யங்கான ஒரு ஆளுண்ட பெட்டர். ஒரு உங்கொண்ட பிரதிநிதியாக தாங்கும். நான் இன்றையில் போகிறேன். அப்போ அது என்ன நான் மாநசபையில் யோசிக்கிறேன். சும்மா நாங்கள் அந்த மேல்மட்ட வகுப்பட மாநசபைக்கு போகாமல் எல்லா ஒரு விவசாயிலேருந்து வீட்டிலேருந்து ஒரு ஆள் போகணும், ஒரு கடத்தொழில் செய்கிற ஒரு ஆள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் போகணும், ஒரு கூலித்தொழில் அந்த வீட்டில் ஒரு ஆள் போகணும்ன்றான் என் ஆசை. அப்போ இந்த முறை உங்கள்கிட்ட சார்பாக ஒரு ஆள் எனக்கு நீங்கள் அது அரசியல் ரீதியான கோரிக்கை தாங்கும். அப்போ மாநசபைக்கு நாங்கள் விடுவோம். இந்த முறை நான் விடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த விஷயம் சம்மந்தமாக நான் ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் உண்டு. எல்லா இடமே போய் பார்த்து ஒரு 10 நாள் 15 நாட்களில் எல்லா இடமே போய் பார்த்துட்டு எழுதி போட்டு எங்கள் சந்திரசேகரன் அமைச்சரோடையும் கதைக்கிறேன். கதைச்சி போட்டு அடுத்த எங்கள் ஜிஎஸ் இவர் சொல்லி கவர்மெண்ட் ஜிஏயும் மற்றது ஆளுநரும் சொல்லியிருக்கணும். அடுத்தடுத்த போடுற ப்ரொஜெக்ட் எல்லாத்துலேயுமே தாங்கள் எங்களையும் கலந்தாலோசிக்கணும். இப்போ நாங்கள் இதை போடுவோம், ப்ரொபோசலாக போடுவோம். அதையும் ஒன்று எழுதி கொண்டு வர வந்தானே. அப்போ அதையும் பார்த்து போட்டு நெகோஷியேட் பண்ணி போட்டு அதை செய்யணும். எப்போனா இன்னொரு பட்ஜெட்டுக்கு முன்னே ஏப்ரல் வரைக்கும் பட்ஜெட் விவாதங்கள் போய்கொண்டிருக்கும் தானே. அப்போ நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கையில் வச்சுருந்தா தான் கதைக்கலாம். இல்லாட்டி ஏன் சும்மா அலுமி சொல்லலாது எங்கள்கிட்ட மீன்பிடித்துறைக்கு நீங்கள் 15 மில்லியன் அனுப்புங்கன்னு சொல்லலாம். நான் காட்டணும் இப்படி 28 மீன்பிடித்துறை மாதிரி இருக்குது, அதில் பாவிக்கு இல்லாமல் 18 இருக்குது அப்படின்னு காட்டணும். எனக்கு ஒரு 5-10 டேஸில் நான் இதுக்குள்ள இங்கெல்லாம் தெரிவேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி நம்பரில் கால் பண்ணுறேன். பார்த்துட்டு 114 சங்கம் இருக்குது யாழ் மாவட்டத்தில். சரி, அதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தான் கூட நிறையா தெரியும். கடத்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். சரி, இல்லை நான் அவரோட சேர்ந்து தான் இதோட மயசன் ஒரு நிமிஷம். நீங்கள் சங்கத்தை சந்திக்கிறத பார்க்க இல்லை உண்மையாகவே அவருக்கு அதுக்குரிய டைம் இருக்க மாட்டேங்குது. சத்தியமா நீங்கள் சொன்னால்தான் அவர் அங்கே மெயினில் இல்லை, அவர் என்னோட சரியான கோஆப்ரேட்டிவ். அவர் என்னோட தனி யாழ்ப்பாணத்தை பிரிக்கிறது அங்கே என்ன நடக்கும்? இல்லை அவரில் மற்றவங்க காழ்ப்புணர்ச்சியாக இருப்பாங்க. அப்போ அவருக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் அவர் அங்கால இல்லை உண்மையாகவே அமைச்சரோட நான் கதை கேட்கல. அமைச்சர்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு நாளுமே உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். நான் இருக்கிற குறையில் எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி தாரேன். அது இருந்தால் கல்லனை பிடிச்சி தாரேன். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காது உங்களோட விருப்பம் பண்ணி அவர் அதுக்கும் விருப்பம், அவைக்கும் அதுதானே விருப்பம். ஆனால் நீங்கள் அவரை போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணால் அவர் இல்லை, அவர் அடுத்தடுத்த டிசி மீட்டிங்கில் இவர் ஆளுநர் சொன்னவர் அது எல்லாத்துக்குரிய திட்ட வரவே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து செய்யணும். அது ஆமி தான் திறமட்டமாக்கணும். சுமந்திரன் சேரி பக்கத்தில் கிடக்கிற 3 வரப்பு காணியும் அந்த காணிதான் கிடக்க ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாங்கள் பாரம்பரியமாக வச்சு இந்த ஐஸ்கட்டு தொழிற்சாலை மக்கள்கிட்ட சொத்து. இப்போ நாங்கள் ஏன் கேட்குறோம்டா, இது கடத்தொழிலாளி மக்கள்கிட்ட குருநார் சீனோ பே பண்ணுதோ
அது அங்கால அது நடக்குது. அதில் ஐஸ் அப்போ கார்னால இருக்கிற சீனரும் இப்போ தனியாருக்கு ஏதோ கொடுத்துருக்கான்னு சொல்லி அது ஒன்று அது உண்மையோ தனியார்ட்ட பேர் இதுக்கு தான் கொடுத்துருக்கணும்னு தான் கேள்விப்பட்டேன். நாங்கள் அதை திருப்பி அரசாங்கம் எடுக்க போகணும் ஏதோ அமைச்சர் பத்திரம் போட்டிருக்கணும்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் அதை ஒரு பார்ப்போம். ಈಗ நான் அமைச்சரோட காட்சி பார்க்குறேன். இந்த விஷயத்தை எனக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது இதில் என்னென்ன இடங்களில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அது இல்லை அது நாங்கள் ஐயா ஃபுல் ப்ளோனில் கட்டாடிலும் ஒரு 3 வருஷ பிளானில் அவைட்டு கேட்கலாம். 3 வருஷத்துக்கு எங்கள்ட மீன்பிடி அமைச்சின்ற பட்ஜெட்டில் இதை போடுவோம்னு சொல்லி நாங்கள் இதை தனியாக இப்போ ஃபுல் ப்ளோனில் கட்டையில் இப்போ நாங்கள் எங்கே இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன சொல்லுது எங்கள்ட உற்பத்தியை கூட்டுறது தான் நான் விரும்பினேன். இப்போ நாங்கள் இது இப்போ எங்கள்ட பர்சனலாக ஒன்றும் கேட்க போகிறது இல்லை தானே. கற்கவளத்தில் உண்டு, முன்னாடி வழியில் உண்டு, அப்படி 2 தான் இயங்குது. முந்தி மயிலட்டியில் 3 இருந்தது, மசாவளானில் 1 இருந்தது, மற்றது தொழிற்பேட்டைக்கு 1 இருந்தது, இந்த ஃபேக்ட்ரி இருந்தது, மற்றது சீனூரில் இருந்தது. இப்போ சீனூரில் இல்லை, எங்களோட ஃபேக்ட்ரியில் மயிலட்டியில் உள்ள 3 இல்லை, கற்கவளத்தில் உள்ளது 1, முன்னாளில் உள்ள 1 தான் இயங்குது. நாங்கள் கொழும்புல இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம். கற்கவளம் வந்து பருத்துத்துறைக்குலாம் அது தனியாக இருந்தது. அது தனியாக இதெல்லாம் தனியார் நான் சொல்கிறது இல்லை. இப்போ இது மட்டும்தான் நீங்கள் அந்த விலையிலெல்லாம் தீர்மானிக்கலாம் தனித்தனியாக வேண்டிய இதாக தான் அந்த என்னென்னா சார் என்னென்னு சொன்னால் அதைத்தான் ஒரு கட்டித்தன வேண்டாம். உப்பு ஃபேக்ட்ரி ஐஸ் ஃபேக்ட்ரியும் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒன்றும் அரசாங்கத்துக்கு இல்லை, எல்லாம் தனியார் உடமைகள் தான் இப்போ அழைக்கப்பட்டு போய் அதைத்தான் இப்போ கவலைப்படுறோம். என்னென்னு சொன்னால் அண்டைக்கு இதுக்கும் வந்து ஒரு தனியார் மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து போட்டது. மற்றபடி அரசாங்கத்தின் நான் கேட்கல, தனியார் என்று அழைக்கப்பட்டதால் இப்போ எங்களுக்கு வசதி இல்லை. எதை செய்தால் கூடி யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த கொழும்புல இந்த லைசன்ஸ் கொண்டு வேண்டிய 2025ஆம் ஆண்டு வடக்கு மாநில சேர்ந்து ஒதுக்குற நிதியில் உங்களோட ஐஸ் ஃபேக்ட்ரி இதை போடுறதை பற்றி கட்டாங்க 15 கோடி கிட்ட தேவைப்படும். இல்லை அதில் நாங்கள் ஐயா இப்போ ஒரு வருஷத்தில் 15 கோடி தான் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ உண்மையாகவே இப்போ ஜோசிக்கிட்டே 10 வருஷம் 20 வருஷத்துக்கு திங்க் பண்ணுவோம். அந்த காலத்தில் இந்த பில்டிங்கை பிளான் பண்ணி திங்க் பண்ண முடியாது. இன்றைக்கு ஒரு பெரிய பில்டிங்காக இருக்குது. இதே ஒரு கொட்டியில் அந்த காலத்தில் போட்டு வந்து என்ன பண்ணால் எல்லாம் பிடுங்கப்பட்டு போயிருக்கும். அதை நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எழுதுவோம். அது 5 வருஷத்துக்கு சேர்ந்து எழுதிட்டோம். பட் எங்களுக்கு 2025 அதை அடித்தளம் மட்டும் போடுறதுக்குரிய காசாவது எடுத்துக்கொண்டு போகலாம். இல்லை இப்போ நான் பெரிய பில்டிங் கண்டதுக்காண்டி கேட்க அப்படியே இல்லாது நாங்கள் ஒரு கேட்டுக்காக வச்சு பார்ப்போம் இருக்கா. சரி, எனக்கு தலைவர்கிட்ட இருக்கா பேரை மீதம் இருக்க சொல்லுங்க. நீங்கள் தான் தலைவர் மரியாதாசன் ரைட் வராது. அப்போ எல்லாத்தையும் பார்க்கத்தான் நீ வேண்டி வரும். நான் ஒரு அதை கதைச்சி பார்த்துட்டு வேடையும் ஒருக்க போய் கதைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓ ரைட், உங்கள் நம்பர் எடுத்து இல்லையே நான். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரியும் என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தின் பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது 2 துறை தான். ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும், 2வது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும். ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த 2 துறை தான். அதாவது விவசாயத்துறை. இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம், சட்டத்துறை பற்றி கதைப்போம். ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயின் பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது. டாக்டர் எங்கள் இறங்குதுறைக்கு வந்து பாருங்கோ, எங்களோட பிரச்சனைகளை கதைங்கோண்டு. அப்போ நான் யோசினான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மேளனத்தின் தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு இறங்குத்துறையிலையும் போய் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ ஒரு 5 டிவிஷன் உண்டு, அவையோட 5 பிரதேசங்களுண்ட பொறுப்பாக இருக்கிற சம்மேளன தலைவர்கள நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நிதி வந்து முக்கியமாக மாகாண சபை கூடாகும், மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான காசு வந்து ஒதுக்கப்படுறது. ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது. ஸ்பெண்ட் பண்ணுறவ 100% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், 100% பௌதிக முன்னேற்றம் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி. இப்போ உதாரணத்துக்கு இவரோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது. இப்போ நான் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட 100 வருடம் 9 வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள் எல்லாம் படித்து எங்களுக்கு தான் நிறைய கூட உண்டு. ஆனால் நான் இவரோட கதைச்ச இந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்துவத்துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல. எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே இவர்கள்ட்ட தான் இருக்குது. நாங்கள் உண்மையாக ஒரு இவர்களுடைய வாய்ஸ் வழியில் கதைக்கிறோம் இல்லை, நாங்கள் சும்மா நியூஸில் பார்க்குறது அதை ஸ்ட்ரைக் பண்ணினோம், இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம்ண்டு. ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கேருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய
சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர். முதல் நாங்கள் அப்படித்தான் வச்சுருந்த நாங்கள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவை. ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும்ன்றது தான் கேள்விக்குரிய. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்கள்கிட்ட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வடக்குக்கு பொறுப்பான ஆள் இல்லை, அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர். அப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மற்றது மன்னார் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடல் தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்டாக இப்போ நான் எல்லா மீட்டிங்களையும் போய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. உங்கள்ட்ட மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்குறது மட்டும் உடைய நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை ரெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வர பண்ணுறோம். இந்த ஆசை இப்போ குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரேன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம். ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள்ட்ட இன்னொரு 5 வருஷம் என்ன கழிச்சு கேட்டிங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதால் நான் யோசிச்சேன்னு சொன்னால் டிஃபெக்ட் இருக்குன்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஆக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோட சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாநிலத்துக்கு நாங்கள் என்னென்னதை பெற்றுக் கொடுக்கலன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரயோசனம் இல்லை. அதற்காக இவரோட வந்து காய்ச்சினா உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். அவருடைய நாலேஜ் வந்து சரியான கூட, அவரோட துறை சார்ந்த நாலேஜ் வந்து அவருடைய அமைச்சர்களோட கூடன்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள கணிப்பு. அந்தளவுக்குரிய நாலேஜ் அவைக்கு இருக்குது. அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும். ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுறது தான் ட்ரை பண்ணி கொண்டு எழுதி அதை இந்த மாதிரி வடக்கு மாநில சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஏக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு, இன்னொரு 5 இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு க்ரியேட் பண்ணுறது. 5 இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ அந்த 5 இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் பயனளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கொண்டு இருக்குது. அது சம்மந்தமாக என்ன வரவழைச்சு பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிறபடியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடியதாக இருக்குது. அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர், பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இன்னொரு 1 or 2 monthsலேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீட்டு விவாதங்களுக்கு முன்னம் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு அண்மையில் இந்தியாவுக்கு விஜய் ஜனாதிபதி அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற சாரப்பட பேச்சுக்கள் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. இப்போ இது தொடர்பான ஏதாவது ஆக்கபூர்வம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஆக்கபூர்வமான ஏதாவது நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்தோட பேசுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கு? உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் 1970-60களிலிருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதைப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 189 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களோட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்களோட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்கணுமன்ற மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன்.
தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 எம்பிமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவெடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை. என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். வணக்கம், எனது பேர் அந்தோனிபுரம் மரிதாஸ். நான் யாழ் மாவட்ட சம்மேளனங்களின் தலைவராக இருக்கிறேன். சார் அர்ச்சனா அவர்கள் எமது இடத்துக்கு விஜயம் செய்து, கௌசல்யா மிஸ்ஸும் கூட இடம் விஜயம் செய்து இந்த இடத்துல எமது மக்களுடைய குறைகளை கேட்டதுக்கு நாங்கள் அவருக்கு சரியான விளக்கத்தையும் சரியான எங்களுடைய வழிகாட்டலையும் அவர்கள் கூறியிருக்கிறேன் என்று நான் நினைத்து அவர் இதை கண்டிப்பாக எங்களுக்கு நெறிப்படுத்தி இதை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார். அதை கூடுதலாக அவர் பாராளுமன்றத்தையும் அதை தெரிவித்து எங்கள் மக்களுக்குரிய நிவாரணங்களையும் மக்களுக்குரிய சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்வார் என்று அவரை வாழ்த்தி நான் என்னுடைய உரிய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.